நான் ஆணையிட்டால் சாங்கை பற்றி என்னன்னு கேட்டால், அந்த சாங் முதல்ல நான் ஆணையிட்டால்னு இல்லை, நான் அரசன் என்றால் என் ஆட்சி என்றால் இங்கு ஏழைகள் வேதனைப்பட மாட்டார்னு தான் ரெக்கார்ட் பண்ணோம். சவுந்தரராஜன் அந்த சாட்டையெல்லாம் வச்சு ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த பாட்டை கேட்டுட்டு நாகிரெட்டி என்ன பண்ணாரு, என்ன மிஸ்டர் வாலி, அப்போ காங்கிரஸ் கவர்மெண்ட்டு இது ரொம்ப ப்ரோ டிஎம்கேயா இருக்கு, ஒரு 8-10 வரிய இதெல்லாம் இருக்கக்கூடாது, இதெல்லாம் கண்டிப்பாக நான் ஒத்துக்க மாட்டேன், ஒரு தலைவன் உண்டு, அதெல்லாம் பல இடங்கள் இருக்கு, அப்புறம் காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன், அதை நீங்கள் வேற யாரை சொல்றீங்க அப்படின்னு சொல்லி பல இடங்கள் அதை நான் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். ஸோ நாகிரெட்டி என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சாரு, என்ன இந்த மாதிரி இருக்கு, என்ன பாட்டை மாற்றணுமே நீங்கள் என்ன. சரி எம்ஜிஆர் கிட்ட பேசிட்டீங்களா நீங்கள் என்ன, இந்த மாதிரி காசிபதி அப்டேட் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணுறீங்களா சின்னவரான்னாரு. நான் எம்ஜிஆரை பார்த்தேன், அண்ணா இந்த மாதிரி ஒரு 10 வரி நான் ஒத்துக்க மாட்டேன்னு அந்த சென்சார் ஆஃபீஸர் சொல்கிறாரு, என்னென்ன பண்ணலான்னு. என்ன சொன்னார் தெரியுங்களா எம்ஜிஆர், நானா இருந்தால் பிள்ளையார் சூடியை தவிர அத்தனையுமே என்ஜி பண்ணியிருப்பேன். என்ன இப்படி எழுதியிருக்க பயங்கரமா, இதெல்லாம் நாளைக்கு பிரச்சனை வரும், என்ன இப்படி எழுதிட்டீர்னார். ஒன்றும் இல்லைன்னா நீங்கள் அந்த படத்தில் அதை விட்டா வேற உங்களுக்கு ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்ல பாட்டு இல்லை, அதனால் இது அந்த மாதிரி அர்த்தத்தில் நான் எழுதலை, இந்த மாதிரி இருக்கணும். இல்லை நீங்கள் அதை மாற்றிடுங்கன்னார். அப்போ எனக்கு அண்ணா பீச்சில் போயிடுச்சு ஒரு மீட்டிங்கில், நான் ஆணையிட்டால் ஒரு ரயில் கூட ஓடாதுன்னு ஒரு மீட்டிங்கில் பேசினார். ஸோ அதை ஞாபகம் வச்சேன்னா நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படின்னு நான் அந்த பாட்டை மாற்றிட்டேன். அப்புறம் எல்லா வரியுமே அதில் உள்ள வரிகள்லாம் மாற்றப்பட்டு சென்சாரில் ஓகேயான வடிவம்.